அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் தமிழக வருகை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். என்ன காரணங்களுக்காக தமிழக வருகை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழகம் வருவதாக முன்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது சென்னை ஐஐடியில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக அவர் நாளைய தினம் வருவார் என்று முன்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அவரது வருகை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக மத்திய கல்வித்துறை இணை அமைச்சராக இருக்கக்கூடிய சுகந்தா மஜும்தார் வருவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்படவில்லை, நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதில் வரக்கூடிய சிறப்பு விருந்தினர் எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு பதிலாக இணை அமைச்சர் வருகின்றார். இது தமிழகத்தில் ஒரு முக்கிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. காரணம், அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தான் பேட்டி கொடுத்திருந்தார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என்று சொல்லியிருந்தார். அந்த நேரத்தில் அவருடைய வருகையை ஒட்டி சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடும், ஆர்ப்பாட்டங்கள் செய்யக்கூடும் என்று பேச்சுக்கள் இருந்தது. இந்த நிலையிலே அவரது வருகை திடீரென ரத்து செய்யப்பட்டிருப்பதால் அது தற்போது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய அவரது அலுவலகத்தை சேர்ந்த சில அதிகாரிகளிடம் நாம் விசாரித்த போது அவருக்கு இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் ஒன்று இருப்பதாகவும், எனவே அதே தேதியில் மற்றொரு பெரிய நிகழ்ச்சி இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியிலே அவரால் பங்கேற்கவில்லை, மற்றொரு நிகழ்ச்சியிலே அவர் பங்கேற்கிறார் என்றும் தெரிய வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.